இந்த வைரலாக போயிட்டுருக்கேன் இந்த எஃப்டியூன் க்ரீம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் வந்து பயங்கரமாக பிரைட் ஆகும், நல்லா ஒயிட்டன் ஆகும், அண்ட் ஸ்கேர் பிம்பிள் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுலேயே அவங்க கார்டும் கொடுத்துருப்பாங்க, எதுலேயுமே வாங்காதீங்க, எங்கள் வெப்சைட்டில் மட்டும் வாங்குங்க, அதான் ஒரிஜினல் சொல்லி. நானும் சரி அவங்க வெப்சைட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 699க்கு நான் வாங்கினேன். அண்ட் ஃப்ளிப்கார்ட் மீஷோலையும் அவைலபிள் இருக்குது, பட் ஒரிஜினலான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இதை வந்து நான் 14 டேஸ் சேலஞ்சாக வந்து பண்ணுறேங்க. நான் 14 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதோட லைவ் ரிசல்ட்டு தான் உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். வைரலாக போயிட்டுருக்கேன் இந்த க்ரீம் பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம், அதுவும் 20 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு. 14 டேஸ் சேலஞ்சாக இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக டெய்லி உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் லைவ்லேயே ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை வெப்சைட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இந்த க்ரீம் வந்து நைட்டு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் வந்து இது மசாஜோ இல்லை ரொம்ப தேய்க்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறணும். இந்த மாதிரி லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நான் விட்டுறேன். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்கின்னில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சரியாகி ஸ்கின் பயங்கரமாக பிரைட்டாக இருக்கும், நல்லா ஸ்கின் கலரையும் இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சீரியஸாக அதெல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம டே பை டே இது செக் பண்ண போகிறோம். அண்ட் லைவாக உங்களுக்கு வீடியோவும் அப்டேட் பண்ணிடுறேன். இருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. நான் வாட்டரில் மட்டும் தான் வாஷ் பண்ணேன். லைட்டாக வந்து பிரைட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது, கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரியும் இருக்குது. நீங்கள் ஃபேஸ் வாஷோ இல்லை சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இதே வந்து இன்னும் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் செகண்ட் டே அப்ளை பண்ணுறது. இந்த க்ரீமை நைட்டு மட்டும்தான் அப்ளை பண்ணோம், அதுவும் மசாஜ் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஓரளவுக்கு குவான்டிட்டி எடுத்து நான் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இதை வந்து அப்படியே நைட்டு ஃபுல்லாக நான் விட்டுருக்க போகிறேன். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ரிசல்ட் வேணும்ல, ஸோ கண்டினியூ பண்ணி தான் பார்க்கலாம். மார்னிங் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, ஏன்னா பிம்பிள் லைட்டாக ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதோடு வந்து அந்த பிம்பிள் அந்த டார்க் ஸ்பாட் இருந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக பீல் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி தேர்ட் டே நான் அப்ளை பண்ணுறேன். டெய்லி அப்ளை பண்ணி இன்றைக்கி என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளாக பார்த்துட்ருக்கோம். இது நைட் மட்டும்தான் அப்ளை பண்ணோம், அப்ளை பண்ணி மசாஜ் எதுவுமே பண்ணாமல் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுறணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் யூஸ் பண்ணுறேன் இந்த லிப் பாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம உதட்டில் இருக்க கருப்பை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லாவே ரிடியூஸ் பண்ணும். நீங்கள் நைட் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் லிப்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பிங்காக இருக்கும், அதுவும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருங்க. வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோவாக தான் இருக்குது. பிம்பிள் புதுசாக எதுவும் இல்லை, ஆல்ரெடி இருந்தது லைட்டாக அமர்ந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் மார்க்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடியூஸ் ஆகும், தெரியல அந்தளவுக்கு எனக்கு தெரியல, தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஒரு சிலர் இதை விட்டுட்டா பிளாக் ஆயிரும் வேற சொல்லி பயன்படுத்துகிறாங்க. எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் பார்க்கலாம், லைவாக நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டுறலாங்க. இது நான் டே 4 யூஸ் பண்ணுறது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு குவான்டிட்டி அப்ளை பண்ணியிருக்கேன்னு. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலான்னு தான் போட்டிருக்கேன். ஸோ நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுறணும். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் எனக்கு லைட்டாக வந்து டார்க் ஸ்பாட் லைட்டனான மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் ஃபேஸ் கொஞ்சம் டைட்டனாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கலாம். நம்ம பிம்பிள்ஸ் கேரில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் டேவை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். எனக்கு லைட்டாக வந்து எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் பண்ணிடணும் குவான்டிட்டியை. ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் க்ளோவாக இருக்க மாதிரி, ரொம்ப டைட்டனாக இருக்க மாதிரியும் தெரியுது. போர்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு லைட்டாக தெரியுது, பெருசாக அந்தளவுக்கு இல்லை, பட் வந்து கொஞ்சம் போர்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கே தெரியும் டார்க் ஸ்பாட் வந்து பெருசாக எந்த ரிசல்ட்டும் இல்லை, கொஞ்சம் அப்படியே தான் இருக்க மாதிரி தெரியுது. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் 5 டேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குன்னு. இது நான் 6th டே யூஸ் பண்ணுறேங்க. இதில் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரைட்டாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. இது ஒரு அடிக்ட்னே சொல்லலாம். அதுக்காகவே நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி நைட்டு பரவாயில்ல கஷ்டமாக இருந்தாலும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தோணுது எனக்கு. பட் இதில் சைட் எஃபெக்ட் என்ன இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் பார்க்குறக்கு ரொம்பவே பிரைட்டாக க்ளோவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பிம்பிள்லாம் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் ஃபேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக தாங்க இருக்குது. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து எவ்வளோ வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இல்லை, ஆனால் ஒரு ஷேடு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தான் தெரியுது. இது என்னோடய 7th டே நான் அப்ளை பண்ணுறேன்.
இப்போ 7th டேலேயே உங்களுக்கு ஃபேஸ் ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். என்ன இதுக்கு மேலே வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதனால் நம்மளோட ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகலாம். ஸோ வந்து கம்மி பண்ணிடுங்க குவான்டிட்டி. பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் வெளியே போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியே போகவே போகாதீங்க. டார்க் ஸ்பாட் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அது ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஆஃப்டர் மந்த் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னோடய 8th டே. நான் லைவாக ரிசல்ட்டு காட்டணும் தான் ஒவ்வொரு டேக்குமே நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு லைவ்லேயும் காட்டி தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணிட்டு டார்க் சர்க்கிள் அண்ட் பிம்பிள் ஸ்கேர் இதெல்லாமே எனக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு, ஃபேஸ் நல்லா பிரைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொமோஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் லைவ்லேயே உங்களுக்கு நான் வந்து யூஸ் பண்ணி தான் காட்டிகிட்ருக்கேங்க. எனக்கு வந்து டார்க் சர்க்கிளோ இல்லை பிம்பிள் அந்த ஸ்கேரெல்லாம் எந்த மாற்றமும் பெருசாக எதுவுமே இல்லை. ஃபேஸ் மட்டும்தான் பிரைட் ஆகிருக்கு. அது ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு பிரைட் ஆகிருக்கு. இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை. பட் கொஞ்சம் ஸ்கின் வந்து டைட்டன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி அண்ட் லைட்டாக இரிட்டேட்டடாக இருந்துச்சு. ஒரு 2 நாள் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குவான்டிட்டியை கம்மி பண்ணதும் நார்மலாக எப்பயும் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம இந்த மாதிரி ஒயிட்னிங் க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது தண்ணி அதிகமாக குடிக்கணும். அண்ட் நம்ம ஸ்கின்னை வந்து அது ரொம்பவே ட்ரை பண்ணிடும். அண்ட் வெளியே போகும்போது ரொம்பவே டார்க் அடிச்சிரும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக மஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு போங்க. அண்ட் வந்து உங்கள் ஃபேஸையும் நல்லா கவர் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்கள் ஃபேஸ் வந்து டார்க் ஆகாமல் இருக்கும். நான் வந்து அப்பயுமே எனக்கு லைட்டாக வந்து பிம்பிள்லாம் வந்துச்சு. மேபி ஹீட்டு கூட இருக்கலாம், பார்க்கலாம். இது நியூவாக வந்திருக்கிறது ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு மேபி ரெடியூஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நாள் தான். ஸோ தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கலான்னு தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது 10 டே யூஸ் பண்ணியாச்சுங்க. 10th டே பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஃபேஸ் தெரியும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நான் கொஞ்சமாக மட்டும் அப்ளை பண்ணிக்கலான்னு லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு சிலர் கமெண்ட்டில் வந்து இதை விட்டுட்டா ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டியாக அப்ளை பண்ணிக்கலாம், லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். அண்டு இந்த லிப் பாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் லிப் பாம் பயோட்டிக்லேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரூட் லிப் பாம். அது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது உங்களோட லிப்ஸ் வந்து லைட்டன் ஆகிறது நல்லா தெரியும். ஆல்மோஸ்ட் நம்ம 10 டேஸ் யூஸ் பண்ணியாச்சு. 11th டேவும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப் பாட்டில் காலி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மந்த்தே இது வருமான்ட்டு எனக்கு தெரியல. ஒரு 20 டேஸ் 25 டேஸ்க்குள்ளே இது காலி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மியான குவான்டிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த் வரும். இல்லை என்ன மாதிரி ஸ்டார்டிங் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். ஸோ கம்மியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இடத்த கூட மாற்றாமல் ஒரே இடத்துல தான் வச்சு நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். ஃபஸ்ட்டு டேக்கும் இப்போவும் பாருங்கள் கொஞ்சம் ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. பட் பிம்பிள் வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த Ftune ஒயிட்னிங் க்ரீமோட சேலஞ்ச் வந்து இன்றைக்கி டே 12 டேஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா 2 ஆக்னியும் இருக்குது, எனக்கு புதுசாக வந்திருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ் எல்லாம் நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. பட் ஆக்னி வந்து அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது. அண்ட் என்னோடய போஸும் கொஞ்சம் வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இது 13th டே நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த டார்க் ஸ்பாட்லாம் வந்து பெருசாக எந்த ரிசல்ட்டும் தெரியலை. லைட்டன் ஆயிருக்கு, ஆனால் ஃபுல்லாக வந்து கண்ட்ரோலும் ஆகலை பிம்பிள். நான் வெளியே போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு வந்து பிம்பிள் வந்திருக்கு. என்னென்னா மேபி ஹீட்டு, நம்ம பாடி ஹீட் ஒத்துக்கலை, அதனால் கூட இருக்கலாம். ஆனால் இந்த க்ரீம் போடுறதால கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆகலை. எதுக்கும் நான் அங்கே கொஞ்சம் சேர்த்தியே வைக்கிறேன் க்ரீம். ஆனாலும் பாருங்கள் நெக்ஸ்ட் டே எனக்கு இப்படி தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும்னு நான் பார்த்தேன். அதுக்கு கொஞ்சம் 2 நாள் ஆகும் போல். நெக்ஸ்ட் டேயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் ஃபேஸ் வந்து கண்டிப்பாக பிரைட்டாக இருக்குங்க. இது என்னோட 14th டே. 14 டே யூஸ் பண்ணல என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்க்கலாமா? ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நியூ பிம்பிள்லாம் வந்திருக்கு. பட் இது எதனாலன்னு எனக்கு தெரியல. இந்த க்ரீமா இல்லை ஹீட்டா எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பெருசாக எதுவுமே கண்ட்ரோல் ஆகலை. அண்ட் டார்க் ஸ்பாட்டும் ரொம்ப அளவுக்குலாம் குறையலை, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் இந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான லிப் பாம். இது யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா பிங்க்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருங்க. அண்ட் இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் வந்து பிரைட்டன் பண்ணுது. பட் அந்த பிம்பிளோ இல்லை ஆக்னி ஸ்கேர்ஸோ அதில் எந்த சேஞ்சுமே பெருசாக எனக்கு தெரியல. இது அப்படியே 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டா எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க.